ஞானத்தை சம்பாதிக்கிறது தான் ஃபர்ஸ்ட். ஞானத்தை கையில் வச்சுக்கிட்டோம்னா உலகத்தையே காலுக்களை கொண்டு வரலாம்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஆனால் நம்ம பணத்தை சம்பாதிக்கணும். இதுதான் நம்ம பண்ற பெரிய தப்பு. பணம் சம்பாதிக்கணும், பொருள் சம்பாதிக்கணும். இல்லை, ஞானி சொல்றாரு, நீ எல்லாத்தையும் விட ஞானத்தை சம்பாதி, அறிவை சம்பாதி, புத்தியை சம்பாதி. ஏன்னா அதுதான் உனக்கு பெரிய பலன். யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானம்தான் பலன். your wisdom, increase your wisdom, your knowledge, stock it up. அதை எவ்வளவு தூரம் அதிகமாக உன்னை சேர்த்து கொள்ள முடியுமோ அவ்வளோ பெரிய பலசாலியாய் நீ மாறுவாய். அதை நம்ம மறந்து விடவே கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன், வேற ஒருத்தர் வைத்திருக்கிற பொருட்கள், அவங்க வைத்திருக்கிற பணம், அவங்க வைத்திருக்கிற வசதிகள்லாம் பார்த்து ஏங்குகிறாங்க அல்லது எரிச்சல் கொள்றாங்க. எரிச்சல் கொள்வது ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம ஆண்டவற்றை ஞானத்தை கேட்டால் அந்த பொருள் நம்ம வீட்டுக்கு வர்றது ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. நம்ம இன்னைக்கு ஞானமே இல்லாமல் பொருள் வேணும், பணம் வேணும், ஆஸ்தி வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது தவறான அணுகுமுறை. சாலமோன் ஒரு சிறு பிள்ளையா இருக்கும்போது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார். உனக்கு என்னப்பா வேணும்? நீ வேண்டியதை கேள், எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லுகிறார். நம்மகிட்ட கேட்டிருந்தா என்ன கேட்டிருப்போம் தெரியல. ஆனா அந்த பையன் பாருங்க, சின்ன பையனுக்கு இருந்த புத்தி கூர்மையை பாருங்க. அவன் சொல்லுகிறான், எனக்கு நீடித்த ஆயுளும் வேணாம், பொண்ணு வேணாம், வெள்ளியும் வேணாம், சத்துருக்கள் ஜீவன் வேணாம், எதுவும் வேணாம். இந்த திரளான ஜனத்தை நான் நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஞானமும் விவேகம் உள்ள இருதயத்தை தாரோன்னு கேட்டான். இது எந்த கடையில் கிடைக்கும் சொல்லுங்க? எனக்கு ஞானம் மட்டும் வேணும் ஆண்டவரேன்னு கேட்டா இன்னைக்கு ஒரு வேளை சில பேர் என்ன வேணும் ஆண்டவர் கேட்குறாரு, எவ்வளோ கேட்க வேண்டியதானே, இஷ்டத்துக்கு கேளு, எல்லாம் கொடுப்பார். ஆனால் அவன் பாருங்க எவ்வளோ ஞானமாக இருந்தான்னா அவனுக்கு தெரியும், எதை வாங்கிறத விட இதை வாங்கிட்டான்னா பேக்கேஜ் பின்னால் தனியாக வரும். அவனுக்கு தெரியும். ஆண்டவரும் பாருங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். பரவாயில்லப்பா, வேற யார்ட்டையா கேட்டிருந்தா ஏதாவது சொல்லியிருப்பான். நீ ஞானத்தை கேட்டபடியால் நீ கேளாத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு கொடுப்பேன். இந்த ஞானத்தை வச்சுட்டு அவன் பேச ஆரம்பித்தாங்க. வேதம் சொல்லுது, உலகம் முழுவதும் அவன் பாதாடிக்கு வந்து உட்காந்தாங்களாம் இவன் ஞானத்தை கேட்கறதுக்கு. இவன் ஏதாவது சார்ஜ் பண்ணானா, ஃபீஸ் கொடுத்து கேட்டானா, ஒன்றும் கிடையாது. வேதம் சொல்லுது, இவன் ஞானத்தை கேட்ட உடனே ஆவாம உலகம் முழுவதுலேருந்து என்னென்னத்தையோ கொண்டு வந்து அவன் கையில் கொடுத்து, வச்சுக்கப்பா, இந்த மாதிரி ஞானமாக பேசுறியே. The most important thing you need to pursue is wisdom, not money. Not money. See, the world doesn't want your money. The world wants your wisdom. சமீபத்தில் ஒரு நம்ம சபைக்கு வர்ற ஒரு சகோதரனோடு பேசி கொண்டிருந்தேன். அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை சாட்சியாக சொல்லிட்டு எங்கிட்ட ரொம்ப சந்தோஷப்பட்டு போனாங்க. ஆமாம், அவங்க இந்த சாட்சி சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர், நான் வந்து இந்த இடத்துல இந்த கம்பெனியில் வேலைக்காக நான் போனேன், வேலை இருக்குதுன்னு கேள்விப்பட்டு போனேன். உள்ளே போகும்போது என் மனசில் வந்து இந்த இன்டர்வியூவில் வந்து ஒரு 60,000 ரூபாய் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு போனேன். 60,000 தான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். நான் சொல்லலை, பட் 60,000 மனசில் வச்சுட்டு பேச போனேன். பாஸ்டர், ஃபஸ்ட் ரவுண்டு முடிச்சிருவாங்கன்னு நினச்சேன். திருப்பி செகண்ட் ரவுண்டுன்னாங்க, அப்புறமா தேர்ட் ரவுண்டுன்னாங்க. அதுக்கப்புறமா எம்டிகிட்ட நீங்கள் பேசணுன்னாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் சந்தேகம் ஆயிடுச்சு. நான் எம்டி வரைக்கும் போதுன்னா என்ன புதுசாக இருக்குது இதுன்னு சொல்லிட்டு எம்டியை பார்க்க போனேன். எம்டி வந்து எல்லாம் பார்த்தாரு, ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தாரு, அப்புறமா இன்டர்வியூ எல்லாம் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு நாளைக்கு ஜாயின் பண்ணிவிடுங்க அப்படின்னாரு. சரிங்க, ஜாயின் பண்ணிடுறேன். வெளியே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துருவாங்க, நல்ல பேக்கேஜ், எங்களால் முடிஞ்ச நல்ல பேக்கேஜ் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக வந்துடுங்க சார், சேர்ந்துருங்க அப்படின்னாரு. அவர் சொன்னார், வந்து இந்த வெளியே போயிட்டு அப்பாயின்மெண்ட் லெட்டரை திறந்து பார்த்தேன்ப்பா சார், 3 லட்ச ரூபா போட்டிருந்தாங்கப்பா சார். 3 lakhs போட்டிருந்தாங்க அப்படின்னா. எதுக்காக 3 லட்சம் கொடுத்தாங்க? முகத்தை பார்த்தா. இந்த 3 ரவுண்டு என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், உனக்கு எவ்வளோ அறிவு இருக்குன்னு செக் பண்ணாங்க. நீ எங்கள் கம்பெனிக்கு வந்தால் உன்னால் எனக்கு என்ன லாபம்னு பார்த்தாங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ ஆழமான சுரங்கம் இருக்குன்னு தேடினாங்க. சுரங்கத்தை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக சம்பளத்தை கொடுத்தாங்க. இன்றைக்கி நிறைய பேர் சம்பளத்தை போய் பார்த்துட்டு தோண்டி பார்த்தா ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது, மண்ணு மட்டும்தான் வருது. எதையுமே செய்யாமல் காசு மட்டும்தான். சில பேர் டிமாண்டை கேளுங்களேன், பா பெரிய டிமாண்ட், ஒன்றும் வர மாட்டேங்குது. அதே இது ஞானத்தை சம்பாரிச்சுட்டா கேட்க வேணாங்க, அதுக்காக பெட் பண்ணுவாங்க.
தட்ஸ் த ரியாலிட்டி. நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு படிக்கிற மாணவர்கள் கூட நான் அன்பாக சொல்கிறேன், கோ ஆஃப்டர் விஸ்டம். கோ ஆஃப்டர் விஸ்டம். ஞானத்தை சம்பாதிக்க இளம் வயதை நீ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ இன்வெஸ்ட் பண்ண. ஐ ஹைலி ரெக்கமெண்ட் தட். டோன்ட் வரி அபவுட் எ பியூட்டிஃபுல் லைஃப் ஸ்டைல். அதை பற்றிலாம் நீ கனவெல்லாம் காணவே வேணாம். சில பேருக்கு கனவெல்லாம் காரா கனவு, கனவெல்லாம் மாளிகையா கனவு, கனவெல்லாம் உலக பொருட்களும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்கமும் பொன்னும் வெள்ளியும் வைடூரியமும் வைரமும். அந்த கனவெல்லாம் தேவையில்லைப்பா. ஞானத்தை சம்பாரிச்சுக்கிட்டீங்கன்னா கனவுல இல்லை, நிஜத்திலே அதெல்லாம் வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? ஞானத்தை தேடு. யாராவது ஒருத்தர் உன்னிடத்துல ஞானத்தை தேடி நான் கிடைக்குமா? அவங்ககிட்ட நம்மகிட்ட பேச வந்தா ஞானத்தை கண்டுபிடிப்பாங்களா? ஒரு சின்ன காரியம் செய்யறதா இருந்தா கூட ஞானமா இருக்கிறோமா? உபாகமம் 32:28 சொல்லுது, அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வில்லை. அவர்கள் ஞானம் அடைந்து உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் நலமாயிருக்கும். யோசனை கெட்ட ஜாதியாம். இந்த ஜனத்துக்கே ஒரு பேர் ஆண்டு வச்சிருக்காரு. யோசனையே கிடையாது இதுக்கு என்ன இல்லை, அறிவு கிடையாது, உணர்வு கிடையாது அப்படின்னு சொல்றான். உண்மையை சொல்றேன், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான செல்வம். இதை விட ஒரு செல்வம் இந்த உலகத்தில் இல்லை. ஞானமே செல்வம். அதனால தான் எதை சம்பாதிப்பதை விட ஞானத்தை சம்பாதித்துக்கொள் என்று சொல்லியிருக்கு. அதனால தானே வேதம் சொல்லுகிறது, ஞானமுள்ள பிள்ளை பெற்றவன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கு. இன்னைக்கு எத்தனை இடங்கள்ல பாருங்க, பெரிய சம்பாத்தியம் அப்பா சம்பாரிச்சிருப்பார், கோடி கோடியா சேர்த்திருப்பாரு. ஆனா பிள்ளை ஞானம் இல்லாமல் இருக்கும்போது அத்தனையும் ஒரே வருஷத்துல அழிச்சு போடுறதுக்கு அவன் ஞானமில்லாத குணமே எல்லாத்தையும் நாசமாக்கிறோம். ஆனா அதே வேளையில அடுத்த பக்கம் நான் திரும்பி பார்க்குறேன், அப்பாட்ட ஒண்ணுமே இல்லை, வெறுங்கையா இருப்பாரு. அவர் கூலி வேலை செஞ்சிட்டு இருப்பாரு. பையனை பார்த்தீங்கன்னா அவன் ஞானம்னா அப்படி ஸ்மார்ட்டாக இருப்பான். பையன் அவ்வளவு ஞானமாக இருப்பான். அந்த பிள்ளை அவ்வளோ ஞானமாக இருப்பான். ஆனால் ஒன்றுமில்லாமையிலிருந்து கோடீஸ்வரனாக மாறிடுவாங்க. எப்படிப்பா அதெல்லாம் வந்துச்சு? யார் உன்னை இன்வெஸ்ட் பண்ணா? ஒன்றும் கிடையாதுங்க. அந்த புத்தி கூர்மை தான், அறிவு தான், ஞானம்தான். ஆண்டவர்கிட்ட அதை கேளுங்க. இன்னைக்கு பலத்த ஜனம் அப்படின்றவங்க யாருன்னா ஞானத்தில் பலத்திருக்கிறாங்க. நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், உங்க வீட்டில் கார் இல்லை, உங்க வீட்டில் பணம் இல்லை, பொருள் இல்லை, நீங்க ரொம்ப பெரிய வேலையில் இல்லைன்னா கவலைலாம் படாதீங்க. மாதிரி பிராண்டடாக ட்ரெஸ் போடல நான் அங்கிள். நான் மற்றவங்களெல்லாம் பார்க்கும்போது ஸ்டைலிஷாக வராங்க, அவங்க அப்பா அப்படிலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, இவங்க இப்படி வாங்கியிருக்காங்க, இவ்வளோ சொத்தில் இருக்காங்க, எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அதெல்லாம் கவலையப்படாதுப்பா. டோன்ட் பி வரி. அதெல்லாம் வரும், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீ இவைகளை தேடி போகாத, ஞானத்தை தேடி போ. இன்ஃபேக்ட் இப்போ உங்களுக்கு இன்னொரு 1 மாதம் உங்கள் கையில் இருக்குது இல்லையா? இந்த 1 month உங்களுக்கு நிறைய பேருக்கு ஹாலிடேஸ். இந்த 1 month எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்னு யோசிங்க. வாட் ஐ கோயிங் டு லேர்ன்? எதில் டெவலப் பண்ண போகிறீங்க? எதில் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க? எதில் நீங்கள் உங்களை பெட்டர் ஆக்க போகிறீங்கன்னு யோசித்து பாருங்கள். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது பாஸ்டர், சான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எப்பா, நீ சாமர்த்தியசாலியாக இருந்தா நீ யாரையும் தேடி போக வேண்டியதில்லை, உன்னை தேடி எல்லாரும் வருவாங்கப்பா. அதான் உண்மை. உன்னை தேடி வருவாங்க. உன்னால் அப்பாயின்மெண்ட்டே கொடுக்க முடியாது. நீ வரேன்னு சொல்கிறத விட வரமாட்டேன்னு சொல்கிறதா நிறையா இருக்கும். ஏன்னா உன்னால் போக முடியாது. பிகாஸ் யூ பிகம் ஸோ வேல்யூபிள். உன்னுடைய ஒரு பேச்சுக்காக ஜனங்கள் நிற்பாங்க. எப்போ தெரியுமா? ஞானம் இருக்கும்போது. நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க, நம்ம பெரிய ஆளாக இருக்கணும், பெரிய லெட்டர் பேட் போடணும், பெரிய விசிட்டிங் கார்டு போடணும். உண்மையாக சொல்கிறேன், எனக்கு விசிட்டிங் கார்டே இல்லைங்க. ஐ டோன்ட் ஹேவ் எ விசிட்டிங் கார்டு. ஐ நெவர் பிரிண்டட் அ விசிட்டிங் கார்டு. கிடையாது. அவசியப்படலைன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். விட்டா போதுன்னு இருக்கேன். விட்டா போதும், எல்லாரும் கூப்பிட்றாங்க, விட்டா போதுன்னு இருக்கு. கர்த்தருடைய ஞானம் நம்மேல் இருக்குமானா நம்ம யார்ட்டையும் போய் எதுவும் கேட்க வேண்டியதில்லை. ஜனங்கள் நம்மை தேடி வருவாங்க. ஹல்லேலூயா. சாலமோனை தேடி தேசங்கள் அவனையும் தேடி வந்தது. எதை தேடினாங்கன்னா ஒன்னே ஒன்று, அவங்ககிட்ட இல்லாத ஒன்று. அவங்ககிட்ட பணம் இருந்துச்சு, பொருள் இருந்துச்சு, ஆஸ்தி இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. இவன்கிட்ட இல்லாத ஒரு ஞானம் சாலமோன்கிட்ட இருந்தது. தேடி வந்தாங்க. ஸ்டாப் ஸ்பெண்டிங் யுவர் டைம் இன் என்டர்டெயின்மெண்ட். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களுடைய லைஃப்
ப்ராப்ளம் என்னன்னு கேட்டால் தேவ் காட் த பிரெயின் ட்ரெயின் சொல்கிறாங்க. சுயமாக சிந்திக்கிறதுக்கே மூளை இல்லாமல் போயிடுச்சு அவங்களுக்கு. ஏன்னா மூளை எல்லாத்தையும் குத்தகைக்கு விட்டாங்க. எது குத்தகைன்னா யூடியூப் குத்தகைக்கு விட்டாங்க, இன்ஸ்டாகிராமு குத்தகைக்கு விட்டாங்க. யார் போட்டாலும் அதை உட்காந்து பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. யூ ஹவ் லாஸ்ட் யுவர் செல்ஃப். when is the world going to watch what you have to offer? நீ கொடுப்பதை உலகம் என்னைக்கு பார்க்க போகுது? மற்றவர்களதே பார்த்துட்டு இருக்கியப்பா, நீ என்னைக்கு கொடுக்க போற? அதுக்கு தேவை வந்து ஞானத்தை சம்பாதித்துக்கொள், புத்தியை சம்பாதித்துக்கொள். கர்த்தர் உனக்கு என்ன தாளந்து திறமை கொடுத்திருக்கிறார், அதை பாலிஷ் பண்ணு, அதை அழகாக ப்ரெசென்ட் பண்ணு. நான் சொல்வேன், எல்லா மனுஷனுக்கும் கர்த்தர் ஏதோ தாளந்து கொடுத்துருக்கிறாருங்க. அதான் உண்மை. தாளந்தை பற்றி ஆண்டவர் பேசும்போது அஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு பேக் ஆஃப் மணி பற்றி பேசுது. ஒரு தாளந்துன்றது நம்ம இன்னைக்கு பேசுகிற தாளந்து இல்லை, பட் அதை நம்ம எடுத்துக்கொள்றது தப்பு கிடையாது. அதில் சொல்லுகிறார், ஒருவனுக்கு 5 தாளந்து கொடுத்தாராம், இன்னொருவனுக்கு 2, கடைசியாக சோம்பேறி ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு கூட என்னவா 1 தாளந்து. அப்போ ஆண்டவர் பாரபட்சம் இல்லாதவர், எல்லாருக்குமே ஏதாவது ஒன்று கொடுத்துட்றாரு. ஆனால் 2 பேருக்கு ஞானம் இருந்துச்சு, கிடைச்ச 5ஐயும் 2ஐயும் வச்சு எப்படி வியாபாரம் பண்ணி டபுள் ஆக்கணும்னு ஞானம் இருந்துச்சு. இவனுக்கு கிடைச்சது 1 தான், அதை வச்சுக்கிட்டு அதுக்கு 2 நொண்டி சாக்கு சொல்லிட்டு உட்காந்துருக்கான் பாருங்க. அப்போனா அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு திறனை வைத்திருக்கிறார். சில பேருக்கு பாடுற தாளந்து இருக்கும், சில பேருக்கு வாசிக்கிற தாளந்து இருக்கும், சில பேருக்கு பேசுகிற தாளந்து இருக்கும், சில பேருக்கு நல்ல அறிவியலாக சிந்திக்க தாளந்து இருக்கும், நடத்துகிற தாளந்து இருக்கும், போதிக்கிற தாளந்து இருக்கும், கட்டுகிற தாளந்து இருக்கும், வடிவமைக்கிற தாளந்து இருக்கும். ஏதோ ஒன்று நமக்குள்ள இருக்குங்க. நீங்கள் இந்த உலகத்தில் உள்ள எந்த உலோக பொருட்கள் அதோடைய ரா மெட்டீரியலாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து பெருசாக ஷைனே இருக்காது. உதாரணமாக தங்கம், வெள்ளி, ரத்தினங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ராவாக எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப விலை கிடையாது. ஆனால் அதை வந்து ஆண்டவர் வந்து அது ரொம்ப விலையேறப்பட்டதாக வச்சிருக்கிறாரு. ஆனால் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, ஒரு மனுஷன் அதை வந்து சுரங்கத்திலேருந்து எடுத்து அதை அனலுக்குள்ளே கொண்டு போய், தீக்குள்ளே கொண்டு போய், தண்ணிக்குள்ளே கொண்டு போய், பாலிஷிங் மிஷினுக்குள்ளே கொண்டு போய் அதை பாலிஷ் பண்ணிட்டான்னு வச்சுக்கிடுங்களேன், சுத்திகரிச்சிட்டான்னா ஐயோ அதுக்கு என்ன விலைங்க. அது தங்கம் என்னைக்காவது கேட்டுதா? நான்லாம் வந்து நம்ம வந்து கண்ணாடி அறைக்குள்ளே தான் உட்காந்துருப்பேன்னு கேட்குதா? அதுக்கு கடையாக கட்டி வச்சுருக்காங்க பாருங்க. அதுக்கு எத்தனை கண்ணாடியை போட்டு என்ன தலானியை போட்டு அதுக்கு உட்கார வச்சுருக்கான் தங்கத்தை. ஏன்னா அதுக்கு விலை இருக்குங்க. இன்னைக்கு கேட்டால் கூட தலானி போட மாட்டேங்கிறானே. ஏன் போட மாட்டேங்கிறான்? நமக்குள்ள வந்து விலை இருந்ததுன்னா நம்ம அதை கரெக்டாக பாலிஷ் பண்ணி ஷைன் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது தேர் வில் பி டேக்கர்ஸ், இல்லையா? ஞானம் ரொம்ப அவசியங்க. நான் உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன், நீங்கள் தயவுசெய்து பணத்துக்கு பின்னால் போகாதீங்க. பணம் நம்ம பின்னால் வரணுங்க. புகழுக்கெல்லாம் பின்னாடி போகாதீங்க, அதெல்லாம் அநித்தியமானது, அதெல்லாம் பின்னாடி வரும். பேரு, பிரஸ்தாபம், சொத்து, ஆஸ்தி, இதெல்லாம் போகாதீங்க. அதான பைபிளில் போட்டிருக்கு, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்கலும் விலையேற பெற்றது. பணக்கார பொண்ணை கண்டுபிடிப்பவன் யாருன்னா போட்டிருக்கு. அழகிய பெண்ணை கண்டுபிடிப்பவன் யாருன்னா போட்டிருக்கு. நம்மளாம் போடலையே. அப்போ எங்க விலை இருக்குன்னு சொன்னா குணத்தில் இருக்கு. அதே போல ஒரு மனுஷனுடைய விலை எங்க இருக்குன்னா ஞானத்தில் இருக்கு. ஞானம் இல்லாம என்ன அழகு இருந்தோம், என்ன வசீகரம் இருந்தோம், என்ன பெரிய ஐஸ்வர்யம் இருந்தோம், பிரயோஜனம் இல்லைங்க. நோ யூஸ். சாலமோன் வந்து இவ்வளோ பெரிய ஞானியா இருந்தான். உலகம் ஃபுல்லா இருந்து ஆட்கள் வந்து இவனுக்கு வந்து வெகுமதிகளை கொடுத்து இவனை பெரிய பணக்காரன் ஆகிட்டு போயிட்டாங்க, இல்லையா? அந்த காலத்தில் வெள்ளி ஒரு பொருட்டாவே எண்ணப்படலையா, அந்த அளவுக்கு சேர்த்துட்டாங்க பணத்தை. அதுக்கு பின்னாடி ஒரு பையன் வந்தான், ரகோபோவாம். அவன்கிட்ட பணம் இருந்துச்சு, என்ன இல்லை? ஞானம் இல்லை. ஒரு சாம்ராஜ்யம் கூட தாண்டலை, தேசமே 2ஆ போயிடுச்சு, இல்லையா? பலத்த ஜாதியா நீங்க மாறணுமா? Have you worked on your wisdom? Have you worked on your knowledge? Have you worked on your creativity, your expertise? நீங்க நிறைய பேர் கர்த்தரனை உயர்த்துவார்னா ஒரே அல்லேலூயான்னு கூச்சிருவாங்க. கரெக்ட் தான், உயர்த்துவார். யாரை உயர்த்துவார்? நீங்க அதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து நமக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்து நம்ம ஏங்குறோம். அந்த சேரில் எப்போ நான் உட்காருவேன், அந்த உயரத்தில் எப்போ நான் உட்காருவேன், அந்த சிகரத்தை எப்போ தொடுவேன். சந்தேகமே இல்லை, நீங்கள் தொடுவீங்க ஒரு நாள். எப்போனா நீங்கள் சும்மா அவங்கள பார்த்து எரிச்சல் பட்டுட்டு இருக்கிறனால இல்லை. நீங்கள் வந்து இஃப் யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங், நீங்கள் உங்களுடைய திறமைகளையும் தாளந்துகளையும் நீங்கள் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உயர்வு தானாக வருங்க,
தானாக வரும், ப்ரமோஷன் தானாக வரும். சில பேர் அது தப்பாக விளைங்கிறாங்க. யாராவது ஒருத்தர் ப்ரொமோஷன் கிடச்சா எரிஞ்சு சாகுறாங்க. இப்படி இருக்கானே, நல்லா இருக்கானே, இதை வாங்கிட்டானே, அப்படி இருக்கானே, இப்படி பெருகிட்டானே, இப்படி வளர்றாங்களே. இப்படி நீ வளர்ப்பா, நீ ஞானத்தில் பெருகு, கண்டிப்பாக உனக்கு என்ன கிடைக்கும்னா பலன் கிடைக்கும். பலமுள்ள தேசம் என்ற தேசம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஞானமுள்ள தேசம். இதேதான் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 10-17 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது ரொம்ப அருமையாக இருக்குது அந்த வசனங்கள். இதில் வந்து ஐ வாண்ட் யூ டு நோட்டிஸ் சம் ஆஃப் த வேர்ட்ஸ் ஹி யூசஸ் ஃபார் விஸ்டம், ஹவு ஹி இன்டர்சேஞ்சஸ் த தாட்ஸ். எனக்கு அது ரொம்ப பிடித்திருந்தது. அதில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை பாருங்களேன். ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாக இருக்கும்போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். 4 வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை அதெல்லாம் சொல்லுங்க பாப்போம். ஞானம், அறிவு, நல் யோசனை, புத்தி. விஸ்டம், நாலேஜ், டிஸ்கிரிஷன், அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு கான்செப்டை சொல்றதுக்கு 4 வார்த்தை சொல்றாரு. அவர் சொல்றாரு இந்த ஞானம் எப்படி இருக்கணும்னா உன் இருதயத்தில் பிரவேசிக்கணும்னா அறிவு உன் ஆத்மாவுக்கு எப்படி இருக்கணும்? இன்பமா இருக்கணும். சிற்றின்பம் உனக்கு இன்பமா இருக்கக்கூடாது, அறிவு உனக்கு இன்பமா இருக்கணும். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு நாள் முடியுது, 24 hours ஒரு டே நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஈக்குவலாக கொடுத்துருக்காரு இல்லையா? பாஸ்டருக்குன்னா 28 hours, உங்களுக்குலாம் 26லாம் கிடையாது, 24லாம் கிடையாது. எல்லாருக்கும் 24 தான், எல்லாருக்கும் 24 மணி நேரம். ஆனால் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, 24 மணி நேரம் எல்லாரை போல தான் எனக்கும் சூரியன் உதிக்குது, சூரியன் அஸ்தமிக்குது. அந்த ஒன் டே என் லைஃப்பில் இருக்க இந்த ஒரு நாள், இந்த நாள் முடிகிறதுக்குள்ளே நான் எவ்வளவு கற்றுக்கொண்டேன்? நான் இன்றைக்கு புதுசாக என்ன படித்தேன், என்ன நான் இன்னைக்கு கற்றுக்கொண்டேன், என்ன நான் சம்பாதிச்சேன், என்ன தியானித்தேன், என்ன சவதரித்தேன், என் அறிவை எப்படி நான் வளர்த்து கொண்டேன்? நீங்கள் அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்களேன். Am I growing? Am I increasing? Am I developing? Am I strengthening myself? அதான் அங்கே வேதம் சொல்லுது, முதியோர் எல்லாரும் ஞானிகள் அல்ல. அப்படின்னு அர்த்தம் என்ன? வயசுக்கு ஏற்ற மாதிரி அறிவு வளராதுப்பா. வயசு குறைவாக இருந்தால் கூட அறிவை வளர்க்கணும். நீ வந்து முயற்சி எடுத்தா சின்னவனாக இருந்தால் கூட போதகர்களை பார்க்கல சமர்த்தனா நீ மாற முடியும். இட்ஸ் அபவுட் ஹவு மச் யூ ஒர்க் ஆன் விஸ்டம். அறிவை சம்பாதித்துக்கொள்.